சில சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஒர்க் அவுட் போட்டாலும், என்னதான் டயட் கரெக்ட்டா இருந்தாலும், ரிசல்ட்ஸ் இருக்காது. ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, வி ஹேவ் டூ அப்ளை ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட். ஸோ பேசிக்கா ப்ரோக்ரசிவ் ஓவர்லோட்னா என்னன்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஷோல்டர் பிரஸ் 10 கேஜில 3 செட்ஸ் 10 கவுண்ட்ஸ் பண்றோம்னா, நெக்ஸ்ட் செஷன் பண்ணும்போது நம்ம கவுண்ட்ஸ் மட்டும் இன்கிரீஸ் பண்ணலாம். அதே 10 கேஜி வச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செட் இன்கிரீஸ் பண்றது. ஸோ நம்ம 10 கேஜி வச்சு 3 செட்ஸ் போட்டோம்னா, நெக்ஸ்ட் செஷன் பண்ணும்போது 10 கேஜி வச்சு 4 செட் போடலாம். அண்ட் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த வாட்டி நம்ம 10 கேஜி போட்டோம்னா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அதே செட்ஸ், அதே கவுண்ட்ஸ், பட் வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 15 கேஜி வச்சு போடுவோம். அண்ட் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டிங் டைம் கம்மி பண்ணலாம். அதாவது ஒரு செட் போட்டு செகண்ட் செட் போடும்போது நம்ம 1 மினிட் டைம் எடுக்கிறோம்னா, நெக்ஸ்ட் செஷன் பண்ணும்போது நம்ம 30 செகண்ட்ஸ் தான் எடுக்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட்டில் தான் வரும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா கிளாஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம 4 கிளாஸ் தான் போட்டோம்னா, நெக்ஸ்ட் செஷன் பண்ணும்போது 5 கிளாஸாக போடலாம் ஷோல்டருக்கு. அண்ட் ப்ரோக்ரஸிவ்